பெரும் புண்ணியம் செய்து நல்ல மனிதராக இருந்து அடுத்தவருக்கு நல்லது செய்வதை தன்னுடைய வாழ்க்கையின் தேவையாக சேவையாக கருதி செய்பவர்கள் யாராலும் மதிக்கப்படாத மனிதர்களாக இருக்கிறார். இது எப்படி நடக்குது? 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத டீ டோட்டலருக்கு கேன்சர் என்றார். எவ்வளவு குழப்பம் வந்துருது, எவ்வளவு குழப்பம், என்ன நடக்குது? அப்ப நம்மளால இதை புரிந்து கொள்ள முடியல. இது என்ன நடக்குது புரிந்து, இப்படி புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களுக்கெல்லாம், இந்த விடை தெரியாத வினாக்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதான் ஆன்மீகம் இருக்கிறது. அதுவுமே சொன்னால் புரிந்து விடாது. சொன்னால் புரிஞ்சிரும் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புத்திமானா இருப்பான், பக்திமானா இருப்பான். பகவத்கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் வேணுமா? குழந்தை இவ்வளவு அழகா சொல்லுச்சு. பகவத்கீதைக்கு பிறகு ஒரு புத்தகம் வேணுமா? என்னை சரணடை, மற்றதெல்லாம் மற, நான் பார்த்துக் கொள்கிறேன். சொன்னது யாரு? சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா, கண்ணன் என்னும் கரும் தெய்வம். அவரே சொன்ன பிறகு இத்தனை பேரும் அவர் காலில விழுந்து கிடந்திருக்கணுமா இல்லையா? இந்த உலகம் எப்படிப்பட்ட விஷயமாக ஒரு ஆன்மீக பக்தி இயக்கமாக திரும்பின இடமெல்லாம் இஸ்கான் போல கிருஷ்ண பக்தி இயக்கமா மாறி இருக்கணுமா இல்லையா? கண்ணனை பார்த்து கற்றுக்கொண்டவர்களை விட கம்சனை பார்த்து கற்றுக்கொண்டவர்கள் தான் அதிகம். நமக்கு எப்பயுமே வில்லனை தான் பிடிக்கும், கதாநாயகன் வேலை போர் அடிக்கும். அதனால இப்ப சினிமாலேயே என்ன பண்ணிட்டாங்க, வில்லனையே ஹீரோ ஆக்கிட்டாங்க.